ஆமா 14 மணி நேரம் ஆமா 14 நொடி 14 நிமிஷம் 14 வருஷம் 14 மாசம் 14 நாள் ஆமா 14 நிமிஷம் 14 மணி நேரம் 14 மணி நேரம். ஆமா இவ்வளவு நாளும் உன்னை வனவாசம் அனுப்பலன்னா ஆமையா என் பேர பங்கார கூனிலன்னு சரி மார்பு தட்டி சபதம் வைத்தாள். ஆமா அப்போ அப்பேர் பாருங்க இந்த கொடுமையா நாங்களே சார்ஜ் இல்லாம உட்கார்ந்துருக்கோமே இப்படி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கலாம் ஐயா. நானே வெஞ்சாந்து சாப்பிடுங்க நம்மள்ட்ட படம் காமிச்சுட்டா உலகி சாப்பிடுறாங்க. அப்ப இந்த மந்தார கூலியாகப்பட்டவள் வைத்த மார்புதட்டி சபதம் வைக்க அதற்கு பின்னாலே ஸ்ரீராமமூர்த்தி அரண்மனையிலே இருந்து வருகின்ற போது அங்கு என்ன நடக்க தெரியுமா? அடந்தவனம் சோலையில அடந்தவனம் சோலையில தாடகை வனமதியில யாரெல்லாம் வாழ்ந்து வார விஸ்வாமித்ர மாமுனியோ விருப்பமுடன் வாழ்ந்து வாரா விருப்பமோடு வாழ்ந்து வாரா அடந்தவனம் ஜோலையிலே தாடகையால் வனத்துக்குள்ளே விண்ணும் மண்ணும் புகழ் படைத்தவர் விஸ்வாமித்ர மாமுனிவர். அவர் முக்காலும் உணரக்கூடியவர். முக்காலும் உணரக்கூடியவர்னா நடந்ததும் தெரியும், நடந்து கொண்டிருப்பதும் தெரியும், நடக்க போவதும் தெரியும். நாளைக்கு என்ன நடப்பது என்பது ஐயாவுக்கு இன்னைக்கே தெரியும் அவருக்கு. அதுதான் 3 முக்காலும் உணர்ந்தவர். அதேதான் விஸ்வாமித்ர மாமுனி. ஆமையா சரி விஸ்வாமித்ர மாமுனி ஆமையா இப்படி முக்காலமும் உணரக்கூடிய விஸ்வாமித்ர மாமுனிவராகப்பட்டவர் உலகத்தின் நன்மைக்காகவே ஒரு யாகத்தை வளர்த்து வருகின்றார். அப்படி உலகத்தின் நன்மைக்காகவே ஒரு யாகத்தை வளர்த்து வரும்போது அந்த அடந்தவனம் ஜோலைக்குள்ள தாடகை என்று சொல்லக்கூடிய அசுர அரக்கியாகப்பட்டவள் தாடகை வனத்துக்குள்ள நம்ம அனுமதி இல்லாம இந்த கிழவை இப்படி உலகத்தின் நன்மைக்காகவே யாகத்தை வளர்த்து வருகிறார்கள். அப்ப வளர்த்து வரக்கூடிய நாளையிலே தாடகையா வனம்னு சொன்னா தாடகை என்ற அசுர அரக்கி அங்க இருந்ததுனாலதான் அதுக்கு அப்படி ஒரு பேரு பார்த்துக்கோ. என்ன பேரு? அப்போ இந்த தாடகை என்ற அசுர அரக்கியாகப்பட்டவள் அரக்கியானவள் இந்த இப்பேற்பட்ட யாகத்தை நாமல் வளர்க்க விடக்கூடாது. இதனையே நாமல் ஒழித்து கட்ட வேண்டும் என்று இதனையே நாமல் ஒழித்து கட்ட வேண்டும் என்று அப்பா இருட்டுக்கடை அல்வா வாங்கிட்டார் இருக்கு. நாங்க ஒரு சின்னலாம் இருட்டு கடையில வாங்கி சாப்பிட போறோம். நீங்களா மகாபிரபு காலையில பாருங்க நாங்களும் சாப்பிடுவோம். இப்பவே சாப்பிட போறோம். பிறகு அப்படி இருப்பதனால அப்ப இந்த யாகத்தை வளர்க்க விடக்கூடாது என்று தாடகை அசுர அரக்கியாகப்பட்டவள் யாகத்திலே சிறுநீர் கழிப்பது, மாமிசத்தை போடுவது, எச்சியை துப்புவது, அதை எவ்வளவு அசிங்கப்படுத்த முடியுமோ அவ்வளவு அசிங்கப்படுத்தி கொண்டே இருக்கிறார். யாகத்துல இந்த மாதிரி பண்ணான்னு சொன்னா யாகம் வளர்க்க முடியுமா? யாகத்தை வளர்க்க முடியுமா? அந்த யாகம் தான் பலிக்குமா? அதாவது தென்மலை வடமலை இருக்குமா? தென்மலை வடமலையில் இருக்கும்போது இந்த மலையில ஒரு கால் வைத்து இந்த மலையில ஒரு கால் வைப்போம்.
வச்சு அதாவது அவளுடைய உருவமானது எப்படி இருக்கும்? பெரிய எமயகிரி பர்வதம் மாதிரி. ஆமா, உடம்பு வந்து எமயகிரி பர்வதம் மாதிரி. ஆமா, ஒரு கை கால்கள் எல்லாமே பனைமரம் மாதிரி இருக்குமா? பனைமரம் மாதிரி இருக்குமா? அன்பேற்பட்ட தாடகை என்று சொல்லக்கூடியவள் அவள் தாடகை வனமதில. ஆமா, அப்படியே சிறுநீர ஆமா அந்த மலையில ஒரு கால் வைத்து இந்த மலையில ஒரு காலை வைத்து விஸ்வாமித்திர வேள்வி வளர்க்கும் போது அந்த வேள்விக்குள்ள பொருளை புறம் சேர்க்கணும்னா 6 மாச காலம் ஆகுமா? அடேப்பா, ஆகும். அவர் கஷ்டப்பட்டு சேர்த்து தீயத்தான் பொறிச்சிருப்பாரு. ஆமா, வேலையை வளர்க்கறதுக்கு. ஆமா, அங்க இருந்து புகையை கண்ட உடனே அடே அப்பா வந்துருவா, அவையம் போட்டு வருவானா? அடே அப்பா, மருங்கிட்ட நேரத்துல ஆமா இவர் விஸ்வாமித்திரர் பார்த்தார். என்ன இன்னைக்கு வந்துட்டாள, இன்னைக்கு தான் நம்ம யாகத்தை தொடங்கி இருக்கோம். இப்ப வந்து சிறுநீர் கழிச்சிருவாள, அடேப்பா நம்ம யாகத்தை அழிச்சிருவாள. ஆமா அப்படின்னு பதறிக்கொண்டு இருக்கும் போது அப்படியே யாகத்தில் சிறுநீர் கழித்து யாகமா அமர்ந்து 5 ஏக்கர் கரும்பும் வாங்கிதான். அடேப்பா, 5 ஏக்கர் கரும்பு பாஞ்சு. 5 ஏக்கர். அதான் சில கரும்புகள் உப்பு கச்சி இருக்கும். அந்த தாடக சிறுநீரானது ஆமா யாகத்தையும் அழிச்சு சரிதான் 5 ஏக்கர் கரும்பு பாஞ்சிருக்கு. ஆமா, இருக்கும் சில கரும்பை பாத்தீங்கன்னு சொன்னா உப்பு கச்சி கிடக்கும். உப்பு கச்சி இருக்கும். உண்மைதான். அந்த சிறுநீரை பட்டதுனாலதான் அந்த சில கரும்பு. ஆமா, அந்த தாடகையினுடைய ஆமா அப்படியே சரி கரும்பு மாஞ்சு அதுக்கு பிறகு ஆத்துல போய் சேருமா. அடே அப்பா, எவ்வளவு பெரிய உருவமா இருப்பா தாடகை. எப்பேற்பட்ட உருவம்னா 7 மலை உயரம், அடேங்கப்பா 200 அடி அகலம். ஏ அப்பா, பனைமர தூரு மாதிரி சரிதானே, விபலாமரம் மாதிரி கை காலு கிட்ட போனோம்னு வை. ஆமா, அவன் நகத்துல போய் நம்ம உட்கார்ந்துக்கிடலாம். அதுதானே கேட்டேன். ஒவ்வொரு கண்ணும் வட்டுல மாதிரி இருக்குமா? ஒவ்வொரு கண்ணும் வட்டுல மாதிரி. ஆமா, இத்தாத்த அவன் வட்டுல மாதிரி இருக்குமா? ஏங்கப்பா, நம்ம எல்லாம் காதுல என்னத்த போடுவோம்? கம்மல் போடுவோம். ஆமா, மூக்குல மூக்குத்தி போடுவோம். சரிதான். ஆனா தாடகை எதை போட்டுக்கா தெரியுமா? என்ன போட்டுருக்கா? சிங்கத்தை எப்படி தொங்க போட்டுருக்கா? சிங்கத்தை. அதுதானே கேட்டேன். கையில நம்ம வளையல் போடுவோம். ஆமா, ஆனா தாடகை ஆகப்பட்ட என்ன போட்டுருக்கா? என்ன போட்டுருக்கா? மலைப்பாம்பை எடுத்து அப்படியே சுத்தி போட்டுக்கா. கையில வளையலா சுத்தி இருக்கா? சரிதான். டீ குடிக்கலா? டீ. அப்ப இந்த தாடகையால் அசுர ஆகப்பட்டவள் நம்மள எல்லாரும் சேர்ந்து நீ சொன்ன மாதிரி தங்கத்தினால ஆபரணம் வாங்கி குடிப்போம். அப்ப இந்த தாடகையா அசுர அரக்கியாகப்பட்டவா? தாடகையா அசுர அரக்கியாகப்பட்டவா யாகத்தையே வளர்க்க விடாமல் அனைத்திருக்க இவளையே நாமல் ஒழித்து கட்ட வேணுமானால் ஸ்ரீராமமூர்த்தியை வரவழைக்க வேண்டும் என்று ஸ்ரீராமமூர்த்தியவே வரவழைத்து தாடகையை நாமல் வதை முடிக்க வேண்டும் என்று அந்த விஸ்வாமித்ர மாமுனியாகப்பட்டவர் அடந்தவனம் ஜோலை விட்டு ஹரிராமனை அழைப்பதற்கு அயோத்தி பட்டணந்தா வாசலிலே நின்ற தலையாரி மந்திரிமார்கள் எல்லாம் என்ன செய்கின்றார்? விஸ்வாமித்ர மாமுனி வந்த செய்தியை உள்ளே சொல்ல தசரத மன்னனாகப்பட்டவர் வெளியிறங்கி வந்தார். வெளியிறங்கி வந்து பார்க்க விஸ்வாமித்ர மாமுனியை கண்டவுடனே வருக வருகவென்று அவரை வரவழைத்து வணக்கங்களை செய்து ஐயா விஸ்வாமித்ர மாமுனியே, தாங்கள் என் அரண்மனைக்கு வருவதற்கு நான் என்ன புண்ணியம் செய்தேனோ உங்களுக்கு என்ன உபகாரம் வேண்டுமோ வந்த காரணத்தை சொல்லுங்கள். அப்படி என்று அவரை வரவழைத்து ஒரு விருந்தாளோ ஒரு வேட்டாளோ வந்துச்சுன்னு சொன்னா வெகு நேரம் காக்க வைக்க கூடாது. அவர் வந்த உடனே அவருக்கு ஆசனத்தை எடுத்து போட்டு உட்கார சொல்லிட்டா என்ன விவரம்னு கேட்கணும். ஆமா, விஸ்வாமித்திர மாமுனி வந்த உடனே
தசரத சக்கரவர்த்தி முதல்ல முக்காரி எடுத்து போட்டாரு. ஐயா வாங்க வாங்க வாங்க, முக்காரியில முதல்ல நீங்க அமருங்க. அமருங்கள் ஐயா. அமர்ந்து அமர்ந்த உடனே என்ன முக்கனியை கொடுத்தார். முக்கனி என்றால் என்ன? மாப்பலா வாழை. மாப்பா என்னது? ஆமா அதான் ஆமா, உட்கார வைத்து முக்காரியில உட்கார வைத்து முக்கனிகளை கொடுத்தார் தசரத சக்கரவர்த்தி விஸ்வாமித்திர மாமுனிக்கு. அப்படியாகவே ஆசனத்திலே அமர வைத்து ஆமையா எனக்கும் பாட சொல்லி கொடுத்தாங்க. அப்படியாகவே கொடுத்துட்டீங்களா? அப்படியாகவே அமர வைத்த வேளையிலே ஐயாவே மாமுனியே நீங்கள் வந்த விவரம் என்ன நான் அறிய வேணும் ஐயா. தாங்கள் வந்த காரணத்தை தாங்கள் வந்த காரணத்தை நான் அறிய வேணும். நீ வாழ்க உன் குலம் வாழ்க உன் குல மக்கள் வாழ்க வாழ்க வாழ்கவென்று வரமளித்து நான் உன்னை அரண்மனைக்கு தேடி வந்த காரணமே வேறு. என்ன வேற? உன்னால் எனக்கு ஒரு உபகாரம் செய்ய வேண்டும் அப்பா. என்ன உபகாரம் வேணும் ஐயா? என்னால உங்களுக்கு என்ன செய்ய முடியுமோ கண்டிப்பா செய்து தருகிறேன். என்ன உபகாரம் வேணுமோ கேளுங்க. சொல்லுங்க ஐயா. அப்படியாகவே கேட்ட போது அப்பந்தான் விஸ்வாமித்திர மாமுனி விவரத்தை சொன்னார். சொல்லுகிறார். அப்பா தசரத மன்னா, நான் வாழும் தாடகை வனத்துக்குள்ள ஓர் அசுர அரக்கியாகப்பட்டவள் வாழ்ந்து வருகின்றார். அவள் பெயரோ தாடகை. வாழ்ந்து வரக்கூடிய தாடகை அசுர அரக்கியாகவள். நான் உலகத்தின் நன்மைக்காகவே ஒரு யாகம் வளர்த்து வருகிறேன். உலகத்தின் நன்மைக்காகவே வளர்த்து வரக்கூடிய யாகத்தை என்னால் வளர்க்க விடாமலே யாகத்தை அணைத்து போடுகிறாள். அப்படி அணைத்து போடுவதனால என்ன அவளை வதை முடித்தாத்தான் இந்த யாகத்தை நான் பூர்த்தி செய்ய முடியும். அப்படி இருக்கும் போது சரி, உன்னிடத்திலே ஒரு உபகாரம் வேண்டிய வந்திருக்கிற மகனே, நீ இல்லைன்னு சொல்லாம எனக்கு செய்து கொடுக்கணும். உங்களுக்கு இந்த தாடையை தானே கொல்லணும். ஆமா, தாடையை கொல்லனா எங்கிட்ட கிங்கினிமார்கள் 1000 பேர் இருக்காங்க. ஆமா, அவங்கள வர சொல்லட்டுமா ஐயா? அவங்க வேண்டாம். அப்படியா? அவங்களால அந்த தாடையை அழிக்க முடியாது. அப்போ பெரிய பெரிய படைகள் எல்லாம் கையில இருக்கு. யானைப்படை, குதிரைப்படை, வெட்டுப்படை, குத்துப்படை, ஆமா, சூரப்படைகள் எல்லாம் இருக்கு. அவங்கள வர சொல்லட்டுமா ஐயா? எந்த படை வந்தாலும் அந்த தாடகை அப்படியே அவளை அழிக்க முடியாது. அப்படியா? ஆமா. அப்ப தானே வரட்டுமா? நீ வேண்டாம் தசரத மன்னா. என்ன இப்படி சொல்லுவீங்க? உன்னால முடியாது. அப்படியா? ஆமா. எத்தனை பேரையும் நம்ம சொல்லிட்டோம் மன்னி வீரர்களே. வருவதற்கு பதிலாகத்தான் நானே கொன்று விடுவேனே. அதானே. அப்படியா? ஏ தசரத மன்னா, என்ன மன்னா ராமனை தருவா, ராமனை தருவா, ராமனை தருவா, வேறு யாருமே எனக்கு வேண்டாம். இந்த ஸ்ரீராம மூர்த்தியை மட்டும் என்னோட அனுப்பி வைத்தையானா எனக்கு போதும். அவர் மந்திரம் போதும் ஐயா. அவர் மட்டும் போதும். ஆமா, நான் வீட்டுக்கு போறேன். சுவாமி விஸ்வாமித்திர மாமுனி ஐயா, என்னுடைய கண்ணை கேளுங்க தாரேன். தாரேன்.
ஒன்னை கேளுங்க தாரேன். தாரேன். பொருளை கேளுங்க தாரேன். ஆஹா. என் நாடு இருக்கு பத்தில நாடு. ஆமா. என்னுடைய நாட்டை கேளுங்க தாரேன். தாரேன். ஆனா கண்ணான ராமனை மட்டும் கேளாதங்க. கேளாதங்க ஐயா. அவனை தவம் இருந்து. ஆமா. 12 வருஷம் தவம் இருந்து பெத்தெடுத்த பிள்ளை. ஆமா. அவனுக்கு என்ன தெரியும்? பச்சை பிள்ளை, பச்சை குழந்தை. அதனால ஹரி ராமனை மட்டும் கேளாங்க சுவாமி. அப்பா தசரதா, அவன் உனக்குத்தான் மகன் பச்சை குழந்தை. சரி. ஆனால் அவனை பற்றி அத்தனையும் எனக்கு தெரியும். நான் அறிவேன் ஐயா. அதனால ஸ்ரீராமமூர்த்தி இப்பூமியில அவதரித்ததற்கான காரணங்கள் அநேகம் இருக்கிறது. இருக்கின்றது. அவரால் நடக்கக்கூடிய காரியங்களும் அநேகம் இருக்கிறது. ஆமா. அதற்கெல்லாம் ஹரி ராமமூர்த்தி வந்தாதான் என்னால நிறைவு செய்ய முடியும். அப்பா நீர் என்ன வேணாலும் காலம் அம்மா என் மகனை அனுப்ப முடியாதியா? முடியாது ஐயா, முடியாது. அப்படி என்று அம்மா தசரத